ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நீங்கள் அதை பார்க்க போகிறோன்னா நம்ம ரியல் ஸ்டாரான உபேந்திராவுடைய ஒரு திரைப்படம் தான். அது வந்து கன்னடத்தில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தேன், பட் தமிழில் இது ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அவருடைய டிரெக்ஷன் இது ஒரு படம் வெளிவந்திருக்குது. அதையும் தாண்டி இந்த ஒரு படம் லைக் கரண்ட்லி இருக்க சோஷியலாக இருக்கட்டும், பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், இந்த மாதிரி இஷ்யூஸை பற்றி பேசி அவர் அந்த படத்தை டிரெக்ட் பண்ணி நமக்கு கொண்டு வந்திருக்காரு. அண்ட் அவரோட மூவி ஸ்பெஷலி நான் வந்து இதுக்கு முன்னாடி கூட ஏதோ பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்தானும் கூட. ஸோ அவருடைய ஒரு ஆக்டிங் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கும்போது. அண்ட் அவருடைய படம்ன்றப்ப லைக் தேர் வில் பி சம்திங் விச் வி ஷுட் நோ, அந்த ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஸோ எஸ், அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு ட்ரெய்லர் எடுத்து நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ட்ரெய்லரோட பேர் பார்த்தீங்கன்னா இருந்தால் அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா இருந்தால் UI the movie வார்னர். ஸோ வார்னர்னா என்னன்றது தெரியல, வார்னிங்காக கூட இருக்கலாம். பட் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ கமெண்ட்ஸை பார்க்கும்போது சில விஷயங்கள் அப்படி தோணுச்சு, பட் அதை அப்படியே கன்சிடர் பண்ணலை. ஆனால் இந்த ஒரு ட்ரெய்லரை நான் பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அதனால தான் நான் வந்து சில விஷயங்கள் படிக்காமல் இதை பார்த்துட்டே நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொல்லலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறதும் நம்ம அஜனீஷ் தான். ஸோ அவரோட மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் லெட்ஸ் வெயிட் ஃபார் திஸ் மூவிஸ் ட்ரெய்லர். எனக்கு என்ன சொல்கிறது, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காக. ஸோ நீங்களும் வாங்க, என் கூட சேர்ந்து இந்த ஒரு ட்ரெய்லர் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மற்ற விஷயத்தை நீங்கள் டீட்டெயிலாக பேசிக்கலாம். இப்போ நாங்கள் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ட்ரெய்லர் ரெடியாக இருக்குது. ஹியர் வி கோ. COVID-19 environment was 2021. அரசாங்கத்தின் சார்பாக மக்களின் அடிப்படை தேவைகளான ரைட் பால்ஸ் மற்றும் மொபைல் போன்களை மக்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். அண்ணா, நம்ம ஜாதி ஆளுங்களோட ஒண்ணா உட்காந்து புல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா? குழந்தைகளுக்கு ஜாதி முத்திரையை கட்டாயமாக பொறித்துக் கொள்ள வேண்டும். மச்சி 2 பால் 6 ரன், நாம தான் ஜெயிப்போம். பாரு ப்ரோ, நம்ம ஆளுங்கெல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. கோவிந்தா கோவிந்தா, எப்பேற்பட்ட வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்க. நாம ரொம்ப சேஃபா தான் இருக்கோம் ப்ரோ. டிராஸ்டிக்கல் சேஞ்ச் ஒரு ட்ரெய்லரில் அவரோட என்ட்ரி வரும் சொல்லுதா. இந்த கிளர்ச்சியை விட அதிகாரத்துக்கு பலம் ஜாஸ்தி. அண்ட் கிரெடிட்ஸ் உள்ள ஹாரி மூவிஸ் ஒரு வழியாக ட்ரெய்லர் பார்த்து முடிச்சிடும். எங்கே ஆரம்பிக்கன்னு தெரியலைங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பவர்ஃபுல் ஒரு மெசேஜ் நமக்கு தந்திருக்காரு. அண்ட் அவரோட ஆக்டிங் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த படத்தில் அந்த ட்ரெய்லர் வந்து ஒவ்வொரு சீன்ஸும் ரொம்ப எனக்கே ரொம்ப டிஸ்டர்பிங் ஆச்சு. மைண்டுக்கு ஒரு மாதிரி எத்தனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்த கொண்டு போகிறாங்கன்னு. பட் ஸ்டார்டிங்கே அவங்க கொடுத்துருந்தாங்க, கொரோனாவாக இருக்கட்டும், இல்லைனா இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறம் குளோபல் வார்மிங், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கரண்ட்லி என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அது 2040 எப்படி அந்த ஒரு விஷயம் இருக்கும், நம்ம மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்க போகுதுன்றது ரொம்ப அழகாகவே நமக்கு காமிச்சிருந்தாரு. அண்ட் அது வந்து ஒரு பக்கம் மைண்ட் டிஸ்டர்பிங்காக கூட இருந்தாலும் கூட தீஸ் ஆர் தி ரியல் சோஷியல் இஷ்யூஸ் விச் கரண்ட்லி இஸ் ஹேப்பனிங். லைக் எல்லார் கையில் மொபைல் ஃபோன்ஸ், லைக் ஐஃபோன், அது கூட நான் அதுதான் பார்த்தேன். அண்ட் அது ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் அந்த பனானா லைக் அந்த வாழைப்பழத்தோளுக்கு மேலே பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்காக எல்லோரும் போராடி அந்த பழத்தை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி பரவிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் போது தெரியல. இதை இப்படி பார்த்தாலே ஃப்யூச்சரை நினச்சா நமக்கு பயமாக இருக்குது. பிகாஸ் நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். நம்மளுடைய டைம் பீரியடில் இன்னும் நமக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது சில விஷயங்கள் லைஃப்பில். ஸோ முன்னாடி இந்த ட்ரெயிலர் பார்த்துக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்றது தெரியலை. அன்பிரடிக்டபுளாக இருக்குது.
அண்ட் ஸோ அவர் ரொம்பவே நல்லாவே எடுத்து நமக்கு ஒரு விஷயத்த தந்திருக்கார். உபேந்திராவுடைய ஆக்டிங் ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் வந்திருக்கார் போல். ஸோ அவர் வந்தோடனே அந்த லாஸ்ட் சீன் ரொம்ப பயங்கரமாச்சு. எல்லாரும் லைக் இந்த கன் எடுத்து ஷூட் பண்ணுறதுலாம் பக்காவாக மாஸ் சீன், அந்த ஷூட்டிங் சீன் நல்லா இருந்துச்சு. பட் அதை எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்தார். நினச்சேன் ஏதோ மக்களுக்கு உதவி பண்ணுறது தான் வருவார்னு பார்த்தா இஸ் ஆப்போசிட் டு தட். அவர் வந்து போட்டு தள்ளிட்டார் அவ்வளோ பேரையும். ஸோ ஓவரால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது, நிறையா ஃபில்ம்ஸ் வந்திருக்கும் தான். ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று வச்சு லைக் அதை அப்படியே கொண்டு போயிடுவாங்க ஒரு ஃபில்மாக. பட் இந்த ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், சோஷியலாக இருக்கட்டும், இல்லை காஸ்ட் இஷ்யூஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே இந்த ஒரு ட்ரெய்லரில் ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நமக்கு எடுத்து காமிச்சிருந்தாங்க ஒவ்வொரு மெசேஜையும். ஸோ படத்தோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஒரு படம் வந்து December 20th ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் உபேந்திரா சாரோடைய மூவிஸில் இந்த ஒரு படம் கண்டிப்பாக ட்ரெயின்மார்க்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பார்க்க ரொம்ப நாளைச்சு எதிர்பார்க்கல இப்போ ட்ரெய்லர் வரும்னு. நான் வந்து லைக் கமெண்ட்ஸை பார்த்து ஓகே இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குமா தான் இருக்கும். மேலாலே 2-3 கமெண்ட் படித்ததுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். பட் நான் ட்ரெய்லரை பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா, நமக்குமே வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவை. லைக் நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும், எப்படி இதை கையாளணுன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் 2040 விண்வெளிக்கு போகிறதா இருக்கட்டும், கிரிக்கெட்டோடைய ஒரு பிளேயிங் ஜோன் வேறு மாதிரி இருக்கும். அண்டு மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து எப்படி அவங்க ஒவ்வொரு வீட்டில் இருப்பாங்க. அண்ட் ஐஃபோனோடைய இது லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே இப்போ ஸோ என்ன சொல்ல எனக்கு மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. பட் ஸ்டில் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்க மாதிரி எனக்கும் படத்து மேலே ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு. நல்லா இருக்குமே எப்படி இந்த படம் இருக்க போகுதுன்னு. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் உங்கள் மைண்டுக்கு வந்துச்சு, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எப்படி அந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நல்லபடியாக இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா அதை பற்றியாச்சும் எடுத்து பேசணுமா தான் அதே கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க. கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன், இந்த ஒரு படம் வந்து இட்ஸ் பேன் இந்தியன் மூவி. ஸோ தெலுங்கில் வந்திருக்கு, கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஹிந்தி, தமிழ், ஸோ 4 லாங்குவேஜ்லேயும் வேறு ட்ரெயிலில் வந்திருக்கு. பட் நான் இன்றைக்கி ரியாக்ட் பண்ணியிருக்கிறது தமிழில் தான். கன்னடத்தில் பண்ணலாம், பட் சில விஷயங்கள் புரியாது. பட் தமிழில் ரொம்பவே அக்யூரேட்டாக இந்த விஷயங்கள் இருக்குன்னு நான் தான் எடுத்து பண்ணேன். அதை முன்னாடி சொல்லியிருக்கணும். ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, அதை சொல்ல விரும்பிட்டேன். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு வரவேற்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது அடுத்தது வீடியோஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக நான் எடுத்து பண்ணுவேன். அண்ட் நீங்களும் அந்த சப்போர்ட்டை தந்தீங்கன்னா தான் எனக்கு முன்னுக்கு லைக் இன்னும் நிறைய விஷயம் முன்னாடி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த எந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும் அதான் அதே கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டேன். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். இன்னொரு புதிய வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹாய். ஸ்டே டியூன்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.